சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். நான் மட்டும் விஜய் வாழ்க்கைக்குள்ள வரலன்னா எவ்வளவு குழப்பம் வந்திருக்காதுல்ல. நானும் நிம்மதியா இருக்க முடியாம என்னை சுத்தி இருக்கிறவங்களும் நிம்மதியா இருக்க முடியாம போனதுக்கு நான் தான் காரணம். நான் ஏன் வெண்பாக்கு அம்மா மாதிரி நடிக்க வரணும்? அவர் ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? இது எல்லாமே நடந்து அபாரமா இப்படி நடக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த உறவுமே இல்லாம போறதுக்கு இப்படி எல்லாம் நடக்காமலே இருந்திருக்கலாமே. கை நிறைய சந்தோஷத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது எல்லாமே வெள்ளத்துல அடிச்சுட்டு போக விட்டுட்டு நிக்கிற நிலைமைதான் எனக்கு இப்போ இருக்கு. இவ்வளவு வலியோட நான் அனுபவிக்கிறதோட போதும். விஜயும் வெண்பாவும் சந்தோஷமா இருக்கணும். ஆனா ஒண்ணு, இப்ப இந்த கற்பூர தீபத்தை வெறும் கையில வேதனையை சுமந்துட்டு அனுபவிக்கிறேன். அவர் அந்த மனசு பூரா இதே வேதனையை சுமந்துகிட்டு தான் இருப்பாரு. கல்யாண நாள் அதுவுமா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி என்னைக்குமே அவர் மறக்க முடியாத மாதிரி செஞ்சுட்டேன். என்ன நினைச்சா எனக்கே வெறுப்பா இருக்கு. வெண்பாவும் அவரும் என்ன முழுசா மறக்கணும். தாயே, அவங்க நல்லா இருக்கணும், அது போதும். வெண்பா, நான் எங்க இருந்தாலும் உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன். என் வாழ்க்கையில இனிமே எனக்குன்னு எதுவுமே இல்லை. கண்ணுல படாத தூரத்துல நான் இருந்தாலும் என் மனசு உனக்காக துடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இத என் வெண்பாவா நினைச்சு உன் பாதத்துல படுக்க போடுறேன். அவளுக்கு நீ துணையா கூடவே இருக்கணும். நாளைக்கு கோர்ட்ல கேஸ் வருது. இந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறேன்னா வேலைக்கு போயிடுறேன். அவர் மேல கொலைப்பழி வந்துடக்கூடாது. அவரை எந்த சூழ்நிலையிலும் வெண்பாவை விட்டுட்டு போற நிலைமை வந்துடக்கூடாது. அவளுக்கு அப்பா வேணும். அவங்க 2 பேரும் ஒரே ரத்தம். எங்க இருந்தோ திடீர்னு வந்து காத்து மாதிரி நான் போயிடுறேன். அவங்க வாழ்க்கையை விட்டே போயிடுறேன். அவங்கள நீ கைவிட்டுடாத தாயே. உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அவங்க 2 பேரும் பிரியாம கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கணும். அவங்க 2 பேரும் சந்தோஷமா நல்லா வாழணும், நல்லா வாழணும். ரொம்ப உருகி உருகி வேண்டா. புருஷனை காப்பாத்த சொல்லி வேண்டாளா, இல்ல புருஷனை பிரிய போற வேதனையில உருகுறாளா? ஒண்ணுமே புரியலையே. மல்லியை நம்ப வச்சு டிவோர்ஸ் கொடுக்கற அளவுக்கு இழுத்துட்டு வந்திருக்கோம். கடைசி நிமிஷத்துல அந்த அன்னபூரணியும் இல்ல அரவிந்தோ மல்லி மனசு கலைச்சிடக்கூடாது. அவளை இன்னும் இந்த விஷயத்துல உறுதியா இருக்க வைக்கணும்.
அச்சச்சோ, என்ன மல்லி, எதுக்கு அழற? நீ ஆசைப்பட்ட மாதிரி இப்போ வெண்பாவும் விஜயும் சேர்ந்திருக்க போறாங்க. ஆக்சுவலி இப்படி ஒரு விஷயம் பண்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் மல்லி. ஏன் சொல்றேன்னா, கதிரேசன் தான் நினைச்சதை சாதிச்சிடலான் இருக்காரு. அவரு இவ்ளோ பெரிய ஆளுன்னு உனக்கே நல்லா தெரியும். அவரையும் எதிர்த்து நான் ரஞ்சிதாவை உனக்காக விஜய்க்கு சாதகமா சாட்சி சொல்ல வைக்க போறேன். எனக்கும் ரஞ்சிதாக்கும் இதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு யோசிச்சு பாரு. சரி, அதெல்லாம் விடு. அது எங்க ப்ராப்ளம், நாங்க பாத்துக்கிறோம். நீ விஜய்க்கு டைவர்ஸ் பெட்டிஷன் அனுப்பிச்சிட்டியா? அனுப்பிட்டேன். அவர் வாழ்க்கையை விட்டு விலகி ரொம்ப தூரம் வந்துட்டேன். நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன். குட். உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ சொன்ன சொல்ல காப்பாத்தக்கூடிய ஒரு பொண்ணு. நான் காப்பாத்திட்டேன். இனி நீங்க தான் கொடுத்த வாக்க காப்பாத்தணும். ராஜேஸ்வரி நம்ம கிட்ட ஒரு டீலிங் போட்டுட்டு இங்க வேற ரூட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கே. சொன்ன மாதிரி நீங்க ஜெயிச்சிட்டீங்கல்ல? என்ன மல்லி சொல்ற? ஆமா, உன் புருஷன் கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு உன்னை டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு போக வைக்கிறேன் பாருன்னு சொன்னீங்க. அதுல இன்னைக்கு நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்படிலாம் இல்ல மல்லி. என்னதான் இருந்தாலும் அவன் என் தம்பி. கதிரேசனுக்காக நான் அவனை ஜெயிலுக்கு அனுப்பியிருந்தேன். நல்ல வேலை, உன் மூலமா ஆண்டவன் அதை தடுத்து நிறுத்தி என் தம்பிய அவன் பொண்ணோட சேர்த்து வாழ வைக்க போறான். அதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். The Chennai Silks in Mega Summer Sale. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.